குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் யாருக்கெல்லாம் இந்த வாழைப்பூல கூட்டோ, பொரியலோ பண்ணா பிடிக்காதோ, அவங்க எல்லாரும் இந்த மாரி வாழைப்பூல கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இத வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். இல்ல இத நம்ம சாப்பாடு கூட வச்சு கூட சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பொட்டுக்கடலைய கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம நைஸா பவுடர் மாரி அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதில கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஏற்கனவே கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூவ அதில போட்டு கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி விடாம ஒரு 3/4 பதத்துக்கு வதக்கி எடுத்தா போதும். ஏன்னா இதோட துவர்ப்பு தன்மை போறதுக்காக தான் நம்ம வதக்குறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 3லேருந்து 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, 4, 5 சின்ன வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிறணும். அதே மிக்ஸி ஜார்ல நம்ம வாழைப்பூ சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அந்த உருண்டைகள்லாம் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டா இன்னும் கூட நல்லாயிருக்கும்.